கண்ணியமானவர்களே, இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு கொண்டாட்டங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு புது செய்திகள் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் சமூகத்தாரில் ஏறக்குறைய 3/4%, 175% மாற்றார்களுடைய கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இஸ்லாத்திற்குள் அது முழுமையான நுழைவதற்கான எல்லா பயிற்சிகளையும் எடுத்து இன்றைக்கு முதல் தலைமுறையிடத்தில் இஸ்லாத்தில் சொல்லப்படாத, இஸ்லாத்தில் புகுத்தப்படாத நவீன கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்திலே குடியேறியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அந்த கலாச்சாரத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது பட்டவர்த்தனமான உண்மை. இஸ்லாமிய மார்க்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் திருமண நாள் கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அறவே கிடையாது. ஒரு பரீட்சையில் வெற்றி கொண்டால் வெற்றி கொண்டாட்டங்கள் இஸ்லாத்தில் கிடையாது. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு வரைக்கும் 1500 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் புத்தாண்டுக்கென்று இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கணிசமாக சொல்வதாக இருந்தால் 2010 என்று கூட கணக்கெடுத்துக் கொள்ளலாம். இது 2010க்கு பின்னால் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் வருட பிறப்பை கொண்டாடுவதில் கிறிஸ்துவர்கள், யூதர்கள், மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாற்று சகோதரர்கள் இவர்களை எல்லாம் விட தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு முஸ்லிம் சமூகம் முதன்மை இடத்தில் இருக்கிறது. ஒரு அப்துல்லாவுக்கு நைட்டு 12 மணிக்கு கடற்கரையில என்ன வேலைன்னு தெரியல. ஒரு ஆயிஷா பீவிக்கு நைட்டு கடற்கரையில 12 மணிக்கு அந்த ஆண்களோடு, ஆயிரக்கணக்கான ஆண்களோடு ஒரு ஆயிஷா அம்மா என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஹிஜாப் புர்காவை அணிந்து கொண்டு ஆண்களோடு குத்தாட்டம் போடுவதற்கு அந்த அம்மாவுக்கு சரியத்துல இடம் கொடுத்தது, அனுமதி கொடுத்தது யாருன்னு தெரியல. சரியத்துல இடம் இல்லை. இப்படி இஸ்லாம் முழுக்க எந்த இடத்திலேயும் பிற சமயத்துடைய கலாச்சாரங்களை நாம் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை என்று இருக்கின்ற பொழுது வருடா வருடம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எப்படி அந்த சிந்தனையும் அந்த உணர்வும் டிசம்பர் 25 தோன்றக்கூடிய அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுடைய அந்த கோலாகலங்கள், ஒரு பக்கம் ஹோட்டல் நடத்துறவங்க, கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறவங்க, ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க காசு பணத்துக்காக என்ன வேணும் செய்வாங்க. அது நம்ம கண்டுக்க கூடாது. பீச் ஓரமா வச்சு சம்பாதிக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை நம்ம கண்டுக்க முடியாது. ஆனா டிசம்பர் 25 முஸ்லிம் சமூகத்துல வாலிபர்களும் யுவதிகளும், பெரியவங்களாம் போக மாட்டாங்க இந்த கூட்டுக்கு, இந்த வாலிபர்கள் யுவதிகள் மட்டும்தான். அதுக்கு அடுத்து வளரக்கூடிய இளைய சமுதாய சிறார்கள் இவர்கள் ஏறக்குறைய ஒரு வார காலமாக வருட பிறப்பை கொண்டாடுவதற்காக காசுகளை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ கொஞ்சம் கொடு, நீ கொஞ்சம் கொடு காசை வாங்கி டிசம்பர் 31 இன்னைக்கு என்று சொன்னால் இன்னைக்கு சாயங்காலம் மது கடைக்கு போய் பாட்டுல கேஸ் வாங்கி வண்டிக்கு பின்னாடி அடித்து வச்சுக்கிறது. நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கிற குடி விடிய விடிய குடிச்சு அந்த வருடத்தை வரவேற்று, அந்த வருடத்தை எப்படி வரவேற்கிறார், குடிச்சு வரவேற்கிறார். நாசமா போன உலகமே, நாசமா போன 2026 வான்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணி வரவேற்கிறது இல்ல. ஒரு மதுவை குடிச்சிட்டு, ஒரு அந்நிய பெண்ணோட கூத்தாடிட்டு, ஒரு அந்நிய பெண்ணை கையை பிடிச்சி எடுத்துட்டு, ஒரு சினிமா பாடலுக்கு ஆடல் பாடலோட நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு, வாகனங்கள்ல எல்லா வகையான வீலிங்கும் பண்ணிக்கிட்டு, நல்லா இருக்கிற கை காலம் உடைச்சிக்கிட்டு, மொத்தத்துல இவனை 2026 முதல் ஜனவரி 1 வீட்டுல போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முசாஃபர் இவங்க 2 பேரும் ஒன்னா வச்சு பார்த்தா எப்படி இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க. 31 வரைக்கும் அழகா இருந்த இவன் வருடம் பிறந்ததுக்கு பின்னால் இவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் சுத்தமா